அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டாவது எஸ்ஸே இதை பார்ப்போம். நான் உங்களுக்கு தந்த ரெண்டாவது எஸ்ஸே வந்து நொதிய நிரோதிகள், நொதிய தாக்கத்தை எவ்வாறு பாதிக்கின்றது என்று சொல்ல இந்த ஹெட்டிங் தான் நான் போட்டிருந்தேன். சரி பிள்ளைகள், அப்போ இது வந்து முற்றுமுழுதாக நொதிய நிரோதிகள் பற்றிய ஹெட்டிங், ரெண்டாவது ஹெட்டிங். அவை நம்ம அதை பற்றி பார்ப்போம். எப்படி எழுதணும், எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படி கொடுத்து எத்தனை பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே உள்ளடங்கம்னு கேட்டால் 27-28 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும் இது. ஆனால் பார்க்குறதுக்கு பாடத்திட்டத்தில் சின்ன ஒரு பகுதியாக இருந்தாலும் நிறைய பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே உள்ளடக்குறாங்க. ஏன்னா உடச்சி எல்லா வரைவிலக்கணங்களையும் உடச்சி அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். சரி பிள்ளைகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த எஸ்ஸே எழுதும் போது இது என்ன, அதாவது வரைவிலக்கணம். நொதிய நிரோதிகள்னா என்ன, முதலாவது அதை பற்றி நீங்கள் விளக்கணும். ஸோ அதுலேயே வந்து 7-8 பாயிண்ட்ஸ் வந்துடுது. அடுத்தது அதனுடைய வகைகள், அந்த ஒவ்வொரு வகையை பற்றியும் எழுதுனா சரி. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னது, வகைகள். ஸோ இப்படி தான் இந்த எஸ்ஸேட லைட்டான ஒரு மைண்ட் மேப்னா இது மட்டும்தான். அப்போது ரெண்டு விஷயம் இதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து நம்ம ஃபுல்லாக விளக்கப்படுத்த போகிறோம். ஓகே பிள்ளைகள், அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நொதிய நிரோதிகள் என்றால் என்ன, இதை வந்து நம்ம எழுத போகும்போது 7-8 பாயிண்ட்ஸாக உடைக்கிறோம். அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த வரைவிலக்கணத்தில் என்னமெல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், அதாவது இது ஒரு இது யாருன்னு கேட்டால் இது ஒரு அயன்கள் அல்லது மூலக்கூறுகளாக இருக்கும். யாராய்க்கும் அயன்கள். இவர் நொதிய நிரோதிகள் வந்து அயன்கள் அல்லது மூலக்கூறுகள். இவர் வந்து அயன்கள் அல்லது மூலக்கூறுகள் தான் இந்த நொதிய நிரோதிகள்னு சொல்றது. இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அதாவது நொதிய மூலக்கூறுகளோட நொதியம் தெரியும் தானே, அந்த நொதியத்தோட என்ன செய்யறாரு, அதாவது நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக, சரியா, எப்படியா இந்த நொதிய நிரோதிகள் பேர்லேயே விளங்குது, நொதிய தாக்கு வீதத்தை என்ன செய்யுது, நிரோதிக்கிற ஆள். ஆகவே இது எப்படின்னு சொன்னோம், செலாக்கள் தற்காலிகமாக அல்லது செலாக்கள் நிரந்தரமாக. அப்போ இதையும் சொல்லணும். அதே நேரம் இது வந்து நொதிய நிரோதிகள் வந்து தேர்வுக்குரிய முறையில் சொல்லணும். தேர்வுக்குரிய முறையில் நொதியங்களுடன் இணையும். அது என்னன்னு கேட்டால் எல்லாரோடையும் போய் இணையாதது, அதுக்கு ஒரு தேர்வு செய்யறதுக்கான இதுகள் இருக்கு. அதன் படிதான் என்ன செய்யும், தேர்வு செஞ்சு அதோட போய் இணையும். சரியா, அப்போ இவர் வந்து இவர் வந்து சில மூலக்கூறுகள் அல்லது அயன்கள். இவர் வந்து என்ன செய்வார், தேர்வுக்குரிய முறையில் நொதிய மூலக்கூறுடன் இணைவார். எவ்வாறு இணைவார், தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக. இவ்வாறு இணைந்து என்ன செய்வார், நொதியத்தின் தாக்க வீதம், அதாவது அது என்ன வேணும் நம்மளுக்கு, ஒரு தாக்க வீதத்துக்கு அந்த நொதியமும் கீழ்ப்படையும் இணைந்த ஒரு நொதிய கீழ்ப்படை சிக்கல், அந்த சிக்கல் உருவாகணும். அந்த சிக்கல் உருவாகிறது என்ன செய்வார், இவர் நிரோதிப்பார். அப்போ என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த தொழிற்பாடை செய்தால் நொதிய நிரோதிகள்னு சொன்னாலே என்னது, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரியா, பாருங்க, முதலாவது பாயிண்ட்ஸ் சில அயன்கள் அல்லது மூலக்கூறுகள்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட்ஸ். ரெண்டாவது, இவர் எப்படி இணைகிறாரு, தேர்வுக்குரிய முறையில். அதையும் எழுதுறாங்க. தேர்வுக்குரிய, அவர் தேர்வு செஞ்சு அந்த ஒரு எடுக்கப்பட்ட நொதியத்தோட தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக. அப்ப இதுலயும் 2 பாயிண்ட்ஸ். ஒன்று தற்காலிகம் அல்லது நிரந்தரம். தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக என்ன செய்யறாரு, இணைந்து நொதிய மூலக்கூறுடன் இணைந்து நொதிய கீழ்ப்படை சிக்கல்.
நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாவதை இவர் வந்து தடுக்கிறாரு. ஆகவே இதில் வந்து தடுத்தல், நொதிய கீழ்ப்படை சிக்கல் தடுப்பது, நொதிய நிரோதிகள்னு சொல்லும்போது மொத்தம் இதில் வந்து என்னது 6 பாயிண்ட்ஸ் வருது. சரியா பிள்ளைகள்? மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இதில் வந்துடுது வெறும் நொதிய நிரோதிகள் என்னென்னு சொல்கிறதுக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ ஸ்ட்ரக்சர்லையும் நொதிய நிரோதிகளுக்கு வரைவிலக்கணம் கேட்பாங்க, எழுத தெரியணும். எஸ்ஏலையுமே ஃபுல்லாக இது எழுத தெரியணும். அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ இவர் வந்து இந்த ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிறோம் தானே, தற்காலிகம் அல்லது நிரந்தரம். இப்போ இதன்படி தான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் 2ஆக பிரிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இவர் எப்படி தற்காலிகம்னா அது எப்படி அதோட தற்காலிகமாக இணைகிறாரு, நிரந்தரம்னா எப்படி இணைகிறாருன்னு பார்ப்போம். அப்போ இதில் மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் நொதிய நிரோதிகள் எனப்படும் சொன்னால் அது வந்து 6 பாயிண்ட்ஸாக வந்துட்டு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது இப்போ நம்ம என்ன சொன்னோம், தற்காலிகம் அல்லது நிரந்தரம், அந்த இதுக்கு வருவோம். ஓகே, அதாவது நொதிய நிரோதிகள் வந்து வலிமை குறைந்த இடைத்தாக்கங்கள் மூலம், வலிமை குறைந்த பிணைப்புகள் மூலம் என்ன செய்து நொதியத்தோட இணையுது. இது வந்து என்னது ஒரு தற்காலிகமான இணைப்பு. அதே நேரம் வலிமையான பிணைப்பு, அதுக்கு பேரே சொல்லித்தராங்க பங்கீட்டு பிணைப்பு. பங்கீட்டு பிணைப்பு மூலம் இணைந்து நிரந்தரமாகவும் என்ன செய்கிறாங்களாம் நொதிய நிரோதிகள் நொதிய மூலக்கூறோட இணையுது. அப்போ அங்கேயும் எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒன்று என்னதான் வலிமை குறைந்த பிணைப்புகள் மூலம் இணைந்து தற்காலிகமாகவும் பங்கீட்டு பிணைப்புகளை பயன்படுத்தி பங்கீட்டு பிணைப்புகள் மூலம் இணைந்து நிரந்தரமாகவும் நொதிய மூலக்கூறுகளுடன் இந்த நொதிய நிரோதிகள் இணையுது இப்படின்னு சொல்றோம். இதுலயும் 2-3 பாயிண்ட்ஸ் வந்துடும். சரியா? அடுத்ததுக்கு போவோம். இப்ப இது வந்து இப்படி இணைகிறதால இப்போ தற்காலிகம்னு சொல்லும்போது அது என்ன செஞ்சிடும், மீண்டும். அதாவது இதன் மூலம் நம்ம என்ன வார்த்தை கொடுக்கணும்னா மீளக்கூடிய நிரோதிகள், மீள முடியாத நிரோதிகள்னு 2ஆக பிரிக்கிறோம். ஓகே, அந்த வகையில் அதை பற்றி நம்ம கதைக்க போகிறோம். இப்போ இது எப்படி இணையுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்ல போகிறோம். எப்படின்னா இந்த வலிமை குறைந்த பிணைப்புகள் மூலம் இணைஞ்ச இவர் யாரு, இவர் வந்து இலகுவா மீளக்கூடிய நிரோதி. மீளக்கூடிய நிரோதி இவர் யாருன்னு கேட்டா நம்ம வந்து உள்ளெடுக்கிற நுண்ணங்கிகளுக்கு எதிராக உள்ளெடுக்கப்படுற மருந்துகள். சரியா? வெறும் மருந்துகள்னு சொல்லக்கூடாது. எப்படி நுண்ணங்கிகளுக்கு எதிராக, நுண்ணங்கிகளுக்கு நம்ம வளமையாக குடிக்கிற மருந்துகள் அவ எல்லாமே நுண்ணங்கிகளுக்கு எதிராக குடிக்கப்படுற அந்த மருந்துகள் என்னையாம் ஒரு மீளக்கூடிய நிரோதி. இது வந்து என்ன செஞ்சிடும், நொதிய தாக்கத்தில் இணைஞ்சு அது பிறகு மீண்டும். அடுத்தது பங்கீட்டு பிணைப்பு மூலம் வந்த சரி பாருங்க. அப்போ மீள முடியாத நிரோதிகள் தான் யாரு, பங்கீட்டு பிணைப்புகள் மூலம் இணைறாக்கள். பங்கீட்டு பிணைப்பு மூலம் இணைறாக்கள் மீள முடியாது. இது யாருன்னு கேட்டால் நஞ்சுகளும் டாக்ஸின்களும். சரியா? நஞ்சுகளுமே வந்து என்ன செஞ்சு உள்ள போன வந்து திரும்ப வந்து பிரிக்க முடியாது. அதே நேரம் டாக்ஸின்களும் அந்த மாதிரி தான். சரியா? அப்போ இது வந்து இதிலே வந்து நிறைய பாயிண்ட்ஸும் வந்துட்டு இப்போ இங்கே வந்து 2 மீளக்கூடிய நிரோதி, இது அதுக்கான உதாரணம். மீள முடியாத நிரோதி அதுக்கான 2 உதாரணம். ஸோ இங்கேவே வந்து இன்னும் கூட்டிட்டு 1 2 3 4 5 6 7 இன்னொரு 7 பாயிண்ட்ஸ் கூடிக்குது. சரியா? ஒவ்வொரு உதாரணங்களுமே இந்த ஹெட்டிங்க்கு கீழே எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். இப்போ பார்ப்போம். அடுத்தது மீளக்கூடிய நிரோதிகள்னு சொல்கிறோம் தானே, இவர் தான் இன்னொரு பேர் மூலம் அழைக்கப்பட்டு அதனுடைய வகைகள்
நொதிய நிரோதிகளில் 2 வகைகள் உண்மைக்கும். யாருன்னு கேட்டால் போட்டிக்குரிய நிரோதி, போட்டி இன்றிய நிரோதி. போட்டிக்குரிய நிரோதினா என்ன, போட்டி இன்றிய நிரோதினா என்னன்னு அதை பற்றி நம்ம விளக்கும் போது ஃபுல்லாகவே பாயிண்ட்ஸஸ் முடிஞ்சிடும். இப்போ என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டிக்குரிய நிரோதி. போட்டிக்குரிய நிரோதினா நம்ம இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படி சொன்னால், ஒரு போட்டி. இது யாரோட போட்டி, இதுக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால், நொதியம் இருக்கு தானே, இந்த நொதியத்தோட இணைறது யாரு, உயிர்ப்பு மையத்தில் கீழ்ப்படை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் உள்ள ஒரு ஆள் மட்டும்தான் இந்த உயிர்ப்பு மையத்தில் இணையலும். தெரியும், இது நொதியம், இது கீழ்ப்படை. ஆகவே இந்த கீழ்ப்படைக்கு தான் இந்த நிரோதி போட்டின்னு சொல்கிறோம். அதாவது இந்த கீழ்ப்படை இந்த ஷேப்பில் இருந்தால் யார் வேணாலும் இணையலாம். கீழ்ப்படைன்னு மட்டும் இல்லை, அந்த ஷேப் பொருந்துதான் மட்டும்தான் அது பார்க்கும். இது கீழ்ப்படையா யாரா என்னன்னு பார்க்காது. ஆகவே இந்த நிரோதி போட்டிக்குரிய நிரோதி இந்த கீழ்ப்படைந்த வடிவத்தை கொண்டிக்குது. இதே ஷேப்ல இருக்குது. இது நிரோதி, சரியா, இதே ஷேப்ல இருக்குது. இதுதான் இந்த ஆள், சரியா. அதனுடைய வடிவம், அதனுடைய இயல்பு, தன்மைகள் எல்லாமே ஒரு கீழ்ப்படைன்ற மாதிரியே இருக்குது. ஆகவே இப்போ நொதியத்துக்கு இது கீழ்ப்படைய நிரோதியாண்டு இனம் காண இயலாது. கீழ்ப்படைக்கு கொடுக்க வேண்டிய உயிர்ப்பு மையத்தை நிரோதிக்கு கொடுத்துரும். இப்போ என்ன செய்யும், இந்த நிரோதி இணைஞ்ச உடனே இப்போ இது போட்டிக்குரிய ஆக்கள்ல இன்னொரு இயல்பு தான் இவங்க இணைஞ்சாலும் இவர் ஒரு மீளக்கூடிய நிரோதி, சரியா. அப்போ என்னையா, இவர் போட்டியா இருந்தாலும் இணைஞ்சிட்டு போயிடுவார், சரியா. அப்போ போட்டிக்குரிய நிரோதிகளில் யார் பார்த்தோம், மீளக்கூடிய நிரோதிகளில், அதாவது நுண்ணங்கிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிற இந்த மருந்துகள் தான் இதுக்கு உதாரணம். ஆகவே இந்த நிரோதி போட்டி ஆகிக்குது யாருக்கு, கீழ்ப்படைக்கு. ஏன், அது இதனுடைய இயல்புகள் காரணமாக, இதனுடைய வடிவம், இயல்பு, தன்மை, இது மூணும் என்ன நடக்குது, கீழ்ப்படை இந்த மாதிரியே இருக்குது. ஆகவே இது என்ன செய்யுது, போட்டிக்குரிய நிரோதின்னு சொல்லப்படுது. அடுத்த புலகள். இப்போ இதுல இருந்து எப்படி மீளலாம்னு கேட்டா ஒரே ஒரு வழிதான். என்ன செய்யணும், இப்போ கீழ்ப்படைன்ற செறிவை அதிகரிக்கிறது. இப்போ 1க்கு 1 இருக்கும்போது, கீழ்ப்படை 1 நிரோதி 1 இருக்கும்போது என்ன செய்யும், இப்போ இது ரெண்டுக்குமே பாதி நிகழ்தகவு, யார் வேணாலும் இணையலாம். இப்போ இதே நேரம் நிறைய இருக்குதுன்னு சொன்னா இப்போ என்ன செய்யும், இதுக்கான நிகழ்தகவு குறையும், இது இணையறதுக்கான சான்ஸ் குறையும். ஆகவே என்ன செய்யலாம், இந்த கீழ்ப்படை என்ற செறிவை அதிகரிப்பதன் மூலம், கீழ்ப்படை செறிவை கீழ்ப்படை செறிவை அதிகரிப்பதன் மூலம் இந்த போட்டிக்குரிய நிரோதிகள்ல இருந்து என்ன செய்யலாம், நொதிய உயிர்ப்பு மையத்தை நம்ம கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள இயலும், சரியா பிள்ளைகள். அப்ப இதுதான் போட்டிக்குரிய நிரோதிகள். அப்ப இதுல உள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னது நம்ம பார்த்துப்பீங்க. இது ஒரு மீளக்கூடிய நிரோதி. இது என்ன செய்யும், இந்த நிரோதி இப்போ வடிவம், இயல்பு, தன்மை எல்லாமே கீழ்ப்படை போல இருக்குது. ஆகவே என்ன செய்யும், இது கீழ்ப்படையோட ஒரு போட்டிக்குரிய நிரோதியாக தொழிற்படுது. அதே நேரம் இதுக்கான தீர்வு கீழ்ப்படை செறிவு அதிகரிப்பதன் மூலம் என்ன செய்யலாம், நிரோதிகள் இணைவதிலிருந்து நிகழ்தகவை குறைச்சி கொள்ளலாம். பட் ஃபுல்லாகவே இதாக்க இயலாது. சரி, அப்போ இதில் நான் நோட்ஸ் ஒருக்க பார்க்குறேன். நோட்ஸை நான் ஒருக்க வாசிக்கிறேன் பாருங்கள். போட்டிக்குரிய நிரோதிகானது கீழே இவற்றில் பெரும்பாலானவை மீளக்கூடியவை. எஸ், பெரும்பாலான ஆக்கள் என்ன செய்தான், மீளக்கூடிய ஆக்கள். ஆகவே அது ஒரு பாயிண்ட்ஸ். இந்த மீளக்கூடிய நிரோதின்னு சொல்கிறேன், இது ஒரு பாயிண்ட்ஸ்.
அடுத்தது இந்த ரசாயன பொருட்கள் கீழ்ப்படையின் வடிவம் தன்மை என்பவற்றை ஒத்திருக்குது. ஆகவே இது இன்னொரு பாயிண்ட்ஸ். கீழ்ப்படையின் வடிவம் தன்மையை ஒத்திருக்கின்றது. அடுத்தது எனவே அவை தேர்வுக்குரிய முறையில் குறிப்பிட்ட நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துக்காக கீழ்ப்படையுடன் போட்டியிடும். இந்த படம் தான் அதை சொல்லுது. சரியா? இது அதனுடைய வடிவம் இயல்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதால கீழ்ப்படையுடன் உயிர்ப்பு மையத்துக்காக போட்டியிடுகின்றது. அடுத்தது இதனால் கீழ்ப்படைக்கு கிடைக்கத்தக்க உயிர்ப்பு மையங்களுடைய எண்ணிக்கை குறைவடையும். அது ஒரு பாயிண்ட்ஸ். என்ன நினைக்குது? இது காரணமாக கீழ்ப்படை உயிர்ப்பு மையத்தோட எண்ணிக்கை குறையுது. உயிர்ப்பு மையங்களுடைய எண்ணிக்கை குறையுது. அப்ப இது 4வது பாயிண்ட்ஸ். அடுத்தது இப்போ உயிர்ப்பு மையங்கள் குறைஞ்சா அடுத்தது என்ன? இந்த நொதியை தாக்க விதம் குறையும். நொதியம் யூஸ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இதனால் நொதியத்தால் ஊக்குவிக்கப்படும் தாக்க வீதம் குறையும். இதன் உயிர்ப்பு மையம் குறைவின் காரணமாக நொதிய தாக்க வீதம் குறைவடையும். இது 5வது பாயிண்ட்ஸ். அடுத்தது கீழ்ப்படை செறிவை அதிகரிப்பதன் மூலம் இந்நிலைமை மீளப்படலாம். அப்ப இது 6வது பாயிண்ட்ஸ். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த ஒரு படத்தின் ஒரு மைண்ட் மேப் மூலம் கூட நம்ம இது பாடம் வைக்க வச்சுக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல இன்னொரு 6 பாயிண்ட்ஸ் வந்துட்டு. அடுத்தது யாரு? போட்டி இன்றிய நிரோதி. அதை பத்தி பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். போட்டி இன்றிய நிரோதி. இப்போ இதை பற்றி ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லலாம்னா, இது ஒரு மீளக்கூடிய நிரோதி. அப்புறம் மீள முடியாத நிரோதி. அப்புறம் பார்த்தோம் என்னது? மீளக்கூடியது. இது என்னது? மீள முடியாதது. இது ஒரு மீள முடியாத நிரோதி. அடுத்தது இவர் ஒரு ஏன் போட்டு இன்றைய நிரோதின்னு கேட்டோம்னா, இதனுடைய வடிவம் இதனுடைய இயல்புகள் நம்ம என்னது? ஒரு கீழ்ப்படையை ஒத்திருக்கின்றது இல்லை. ஆகவே இது கீழ்ப்படையுடன் போட்டியிடுவது இல்லை. சரியா? கீழ்ப்படை எதுக்கு போட்டியிடுது? உயிர்ப்பு மையத்துக்காக தான் அது வருது. ஆகவே அந்த உயிர்ப்பு மையத்துக்கு இவர் போட்டியிடுறது இல்லை. அப்ப இவர் எப்படி இணைறாரு? எங்க இணைறாருன்னு கேட்டா, நொதியத்தின் உயிர்ப்பு மையம் தவிர்ந்த வேறொரு இடத்துல தான் இணைறாரு. உயிர்ப்பு மையம் இல்லாத வேறொரு இடத்துல இணைஞ்சி இப்படி இணைகிறதால நொதியத்தின் வடிவம் மாற்றப்படுது. இப்போ இப்படி ஒரு நொதியம் இருக்குது, இந்த இடத்துல இப்படி இணையணும். ஆனா இப்படி நடக்காம என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு நொதிய நிரோதி இப்படி இணைஞ்சிடுது. இப்ப என்ன செய்யுது? இதனுடைய வடிவம் பாருங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி மாறுதா? ஆரம்பத்துல இந்த மாதிரி இருக்குதா? இல்லை. இப்படி ஒரு வடிவத்துல மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றம் காரணமாக என்னையாம், ஒரு கீழ்ப்படை உயிர்ப்பு மையத்தோட இணைவதற்கான அந்த ஒரு வினைத்திறன் குறையுதாம். இதனுடைய ஷேப்ல மாற்றம் வரதால கீழ்ப்படை இணைவதற்கான வினைத்திறன் குறைதாம். சரியா? அப்ப இது ஒரு மீள முடியாத நிரோதி. உயிர்ப்பு மையம் தவிர்ந்த வேறொரு இடத்தில் இணைந்து என்ன செய்யும்? கீழ்ப்படையுடன் போட்டியிடுவதில்லை. அதே நேரம் நொதிய மூலக்கூறுண்ட வடிவத்தை மாற்றி கீழ்ப்படை இணைவதற்கான வினைத்திறனை குறைக்கின்றது. அப்ப இதில் உள்ள பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது ஒரு பாயிண்ட்ஸ். உயிர்ப்பு மையம் தவிர்ந்த இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸ். அப்ப வேறொரு இடம்னு சொல்றோமே, அப்ப இதுக்கு இன்னொரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்தது கீழ்ப்படையின் வினைத்திறனை
இணைவதற்கான இதை குறைக்குது. அதே நேரம் வடிவத்தை மாற்றுது, நொதியத்தின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ இது ஒரு பாயிண்ட்ஸ் சரியா. அப்போ இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம், ஒரு நொதியம்டா நொதிய நிரோதிடா என்ன, அதுக்கு அதனுடைய வகைகளை மட்டும்தான் விளக்கம் செஞ்சோம். அப்போ இதில் மொத்தமாக எத்தனை வந்திக்கு 24 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துக்கு சரியா பிள்ளைகள். இன்னுமே வந்து அவங்க மொத்தம் ஒரு பேப்பரில் வந்து 28 29 கிட்ட பாயிண்ட்ஸ் உடச்சிக்காங்கண்டா ஒவ்வொரு வசனத்துக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸை உறுத்திக்கிறாங்க. அப்போ இவ்வளோ தான் பிள்ளைகள் 2 ஏன் இதுண்டா என்ன, வகைகள் என்ன, நொதி நிரோதினா என்ன, வகைகள் என்ன, இது ரெண்டையுமே நம்ம மையக்கரை வச்சு எழுதும் போதே இந்த எஸ்ஸே முடிவடைது. ஓகே பிள்ளைகள், நான் இன்ஷால்லா அடுத்த எஸ்ஸே போடுவேன். இப்போ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்ஷால்லா.